ஃபஸ்ட் ஒன்று பார்த்தா என்கேஸ்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு 40,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ திடீர்னு நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு 30,000 நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா, நம்ம அந்த என்கேஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ அமௌண்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வந்துட்டு இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து அதுக்கு உண்டான எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ அதெல்லாம் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்ஷன் பண்ணோம்னா அதுலேயே அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. எவ்வளோ மந்த்துக்கு நம்ம வந்து 6 மந்த்தாக 1 இயராக போட போகிறோமா, இது வந்து அப் டு 2 இயர்னு நினைக்கிறேன், 24 மந்த் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அது வந்து நம்ம என்கேஸ் மூலமாக ஸோ 30,000 வந்து அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 இருக்குது. 40,000 ஒரு 10,000 வந்து நீங்கள் வந்து மற்ற யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற மந்த்தில் வந்து அது வந்து நீங்கள் ஒவ்வொரு மந்த்து நீங்கள் வந்து 24 மந்த்து நீங்கள் வந்து இஎம்ஐ போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு மந்த்து அதுக்கு உண்டான பே பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மந்த்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்துட்டு என்கேஸ் அப்படிங்கிறது. ஸோ 30,000 இருக்குது, அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிம்பாங்க. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணுறேன், இன்னொரு ஆக்சிஸ் கார்டு இல்லைனா இன்னும் ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு திடீர்னு அந்த மாதத்தில் அந்த கார்டில் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு பே பண்ணணும், ஒரு 20,000 பே பண்ணணும். ஸோ இதில் எனக்கு என்னோடய கார்டில் வந்து இதில் அப்படியே 30,000 இருக்குது, எஸ்பிஐ கார்டில் 30,000 இருக்குது. ஸோ அதர் கார்டில் வந்து எனக்கு 20,000 நான் வந்து டியூ இருக்குது, அது நான் பே பண்ணணும்னா ஸோ நான் வந்துட்டு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த எஸ்பிஐ கார்டில் அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நான் வந்துட்டு உள்ளே போனோம்னா எனக்கு அந்த பேங்க் கார்டோட அந்த என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கு சொல்லணும். ரெண்டாவது வந்துட்டு அந்த பேங்க்கோட கார்டு நம்பர், கிரெடிட் கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணிட்டு நம்ம போட்டோம்னா அந்த பேங்க்கு அந்த கிரெடிட் கார்டுக்கு ஃபேவராக எஸ்பிஐ கார்டில் வந்து ஒரு செக் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ இப்போ 20,000 வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்து செக் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக நம்ம அந்த பேங்க்கில் அந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம வந்து பே பண்ணிட்டோம்னா டைரெக்டாக அந்த கிரெடிட் கார்டு வந்து அந்த டியூ வந்து செட்டில் ஆகிடும் நமக்கு. ஸோ அதுதான் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அது. ஸோ தேர்ட் ஒன்று வந்து பார்த்தோம்னா ஃப்ளெக்ஸி பேங்கிறது வந்து என்னென்னா நம்முடைய வந்து மந்த்லி நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் என்கிட்ட வந்து 30,000 இருக்குது கிரெடிட் லிமிட்டு. நான் வந்து ஒரு 20,000 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் மந்த்து பில்லில் வந்து எனக்கு வந்து வந்துடும். அது வந்து அந்த மந்த்து பில்லே நான் வந்து பே பண்ணணுமா அப்படின்னா, பில்லில் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அது வந்து இஎம்ஐ கன்வர்ஷன் ஆப்ஷன் இருக்குது. அன்பில்டில் இருக்கும்போதே நம்ம வந்து பண்ணிடுவோம். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து இது கண்டிப்பாக அது வந்து பில் ஜென்ரேட் ஆகி பில்லில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அன்பில் பார்த்தீங்கன்னா, பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி அன்பில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வியூ ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் 20,000 நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த 20,000 நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மற்ற பர்ச்சேஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து 1,000 2,000 பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அதுவும் வேணும்னா நீங்கள் அதுவும் வந்து செக் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இத்தனை டிரான்சாக்ஷனுக்கு நான் பண்ணிக்கிறேன், இந்த மாதம் எனக்கு இது எல்லாமே முடியாது அப்படின்னா நம்ம அதுவுமே சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சின்ன அமௌண்ட் அதெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு பெரிய அமௌண்ட்டு 2,000 3,000 இந்த 20,000 அப்படின்னா ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு 23,000 வருது அப்படின்னா 23,000 நீங்கள் வந்துட்டு 6 மாதமோ இல்லை வந்துட்டு 1 வருஷமோ நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ போட்டு அந்த இஎம்ஐக்கு வந்து அதெல்லாம் ஒரு கண்டிப்பாக வரும். எவ்வளோ வந்து ப்ராசஸிங் ஃபீ கேட்பாங்க, அதெல்லாம் வரும். ஏன்னா இது வந்து நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காகத்தான். ஸோ எனக்கு இந்த மாதம் என்னால் பே பண்ண முடியல, அது வந்து நம்மளோட ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்க்கு வந்து நம்ம ஏன்னா பே பண்ண டியூ டயத்தில் நம்ம பே பண்ண முடியலன்னா அது இன்னும் வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இது ஃப்ளெக்ஸி பே இந்த மாதிரி ஆப்ஷன் போயிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட். ஸோ அந்த டயத்தில் சப்போஸ் உங்களுக்கு அந்த பில் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்ஸி பே ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர் கேர் கால் பண்ணி அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் கன்வெர்ட் பண்ண சொல்லிடணும். நீங்கள் எனக்கு நாளைக்கு இன்னும் 2 நாள் டியூ வருது எனக்கு, ஸோ எனக்கு அந்த டயத்தில் என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து இது வந்து இம்மீடியட்டாக எனக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லணும்னா அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 6 மாதமும் நீங்கள் கேட்குற 6 மந்த்தில் 9 மந்த் உங்களுக்கு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்குற டெனருக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதான்
ஃபோர்த் ஒன்று பார்த்தா ஈஸி மணி. ஈஸி மணிங்கிறது வந்துட்டு என்னென்னா, இப்போது எனக்கு வந்து எமர்ஜென்சியாக எனக்கு வந்துட்டு கேஷ் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா, எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 20,000 லிமிட் இருக்குது. 20,000 வந்து அமௌண்ட் கிரெடிட் லிமிட் வந்து இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு 5,000 இல்லை 10,000 எனக்கு வேணும்னா, நான் வந்து அந்த ஈஸி மணி ஆப்ஷன் போனேங்கன்னா அதில் போயிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து செக்காவோ இல்லை வந்து என்இஎஃப்டி மூலமும் வாங்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 இந்த மாதிரி குரூசியல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு என்இஎஃப்டி நம்ம டேரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாமே டேரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா, நம்ம டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 டேஸில் நமக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு டேரெக்டாக என்இஎஃப்டி மூலமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் நமக்கு. ஸோ இதான் வந்து ஈஸி மணி. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுலேருந்து அதே மாதிரி பில் வந்து பே பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸி. இப்போ நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நிறையா பேடிஎம் ஆகட்டும், ஃபோன்பே, மோபிவிக்கு நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம போய்ட்டு கிரெடிட் கார்டு பில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா எஸ்பிஐயில் தான் நம்ம வந்துட்டு பில் டெஸ்க் வரும். அந்த பில் டெஸ்க்லேயே நம்ம வந்து டேரெக்டாக பே பண்ணுவோம். அது வந்து அவங்க அதில் அது சேம் எஸ்பிஐ இருந்தாலுமே அவங்க வந்து 2 to 3 டேஸ் பில் வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 1 to 2 டேஸில் வந்துட்டு நம்ம கார்டில் வந்து வந்துடும். ஸோ பில்லில் வந்து வர்றதுக்கு ஒரு 1 or 2 டேஸ் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா, பேடிஎம்லேயே இல்லை வந்து ஃபோன்பேலேயே வந்து ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து பே பண்ணிக்கலாம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு பில்லுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நம்முடைய சேவிங்ஸ், நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ மற்ற எல்லா பர்பஸுக்குமே வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ என்ன யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு மந்த் எவ்வளோ இருக்குது, கார்டு லிமிட்டு கிராஸ் பண்ணுறோமா, இல்லை கார்டு லிமிட்டோட அப்படி தாண்டிடுச்சுன்னா டிக்ளைன் ஆகிருச்சுன்னா அதுக்கும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ